சுலைமான் நபி ஜும்மா பள்ளிவாசலினுடைய இமாம் KNA நிஜாமுத்தீன் அல்தாஃபி அவர்களுக்கு காதரொளி ஜும்மா பள்ளிவாசலினுடைய தலைவர் வாப்பா EST ஷாவுல் அமீத் அவர்கள் பொன்னாடை போழ்த்தி கௌரவிப்பார்கள். பள்ளிவாசலினுடைய இமாம் அல்தாஃப் ஹைரி அவர்களுக்கு முஹைதீன் ஆண்டவர் ஜும்மா பள்ளிவாசலினுடைய தலைவர் திவான் மொஹிதீன் பிச்சை அவர்கள் பொன்னாடை போர்த்தி கௌரவிப்பார்கள். அல்லாஹு அக்பர். அடுத்ததாக முஹைதீன் ஆண்டவர் ஜும்மா பள்ளிவாசலினுடைய இமாம் அப்பாஸ் ரியாசி ஹசரத் அவர்கள் உங்களுக்கு மத்தியிலே வாழ்த்துரை நிகழ்த்துவார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத் ஃபகத் கால அல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆனில் அஸீம் வ ஃபில் குர்ஆனில் மஜீத். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். யர்ஃபஇல்லாஹுல் லதீன ஆமனு மின்கும் வல்லதீன ஊதுல் இல்ம தரஜாத் وقال نبينا صلى الله عليه وسلم طلب العلم فريضة على كل مسلمين صدق رسول النبي الكريم. புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. ஹைராத் நிசா இஸ்லாமிய அரபிக் கல்லூரியின் 9ஆம் ஆண்டு நிறைவு விழாவும் மற்றும் ஆலிமா முஅல்லமா பட்டமளி விழாவில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவரையும் அமரச் செய்திருக்கின்றான். இந்த அமர்வையும் இந்த அமர்வினுடைய நிகழ்ச்சியையும் அல்லாஹ் கபூல் செய்வானாக. ஆமீன். கண்ணியம் நிறைந்த அல்லாஹ்வினுடையார்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகின்ற பொழுது யர்ஃபஇல்லாஹுல் லதீன ஆமனு மின்கும் என்பதாக சொல்லுவான். உங்களில் யார் ஈமான் கொள்ளுகின்றார்களோ அவர்களை நாம் உயர்த்துவோம். யார் ஈமான் கொண்டு இந்த பூமியிலே அல்லாஹ்வுக்கு ருக்கு செய்வார்களோ, அல்லாஹ்வுக்கு சஜிதா செய்வார்களோ, அல்லாஹ்வுக்கு வேண்டிய சதக்கா செய்வார்களோ, அல்லாஹ்வுக்காக வேண்டிய தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிப்பார்களோ, அல்லாஹ்வுக்காக வேண்டிய ஹஜ்ஜு செய்வார்களோ, இவர்களுடைய நான் உயர்த்துவேன் என்பதாக அல்லாஹ் சொல்லுகின்றான். அப்படி என்று சொன்னால் யர்ஃபஇல்லாஹுல் லதீன ஆமனு மின்கும், உங்கள் ஈமான் கொண்டவர்களை நாம் உயர்த்துவோம். உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இஸ்லாத்தை ஏற்கின்றார்கள். இஸ்லாத்தை ஏற்றதற்கு பிறகு அவர்களுக்கு ஹலீஃபா என்ற அந்தஸ்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த மார்க்கத்தின் மூலியமாக தந்தான். அப்படி என்று சொன்னால் இஸ்லாத்தை ஏற்றவர்கள் எல்லாரும் கண்ணியமாக வளர்ந்திருக்கின்றார்கள். அஸ்மா ரலியல்லாஹு இருக்கலாம், இவர்கள் எல்லாம் கண்ணியமாக வாழ்ந்தார்கள் என்று சொன்னால் இந்த மார்க்கம் சொல்லுகின்றது யர்ஃபஇல்லாஹுல் லதீன ஆமனு மின்கும், நீங்கள் ஈமான் கொண்டால் உங்களை நாம் உயர்த்துவோம் என்பதாக அல்லாஹ் சொல்லான். இரண்டாவதாக சொல்லுவான் ஊதுல் இல்ம தரஜா, உங்களுக்கு கல்வியை கொடுத்து நாம் உங்களுக்கு கல்வியை கொண்டு நாம் உயர்த்துவோம் என்பதாக சொல்லுகின்றார். அப்படி என்று சொன்னால் கல்வியை கொண்டு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உயர்த்துவான். கல்வி யாருக்கு இருக்குமோ அவர்கள் உயர்த்தப்படுவார்கள். கல்வி இருக்கக்கூடியவர்கள் இந்த சமுதாயம் மதிக்கும். கல்வி இருக்கக்கூடியவர்களை அவர்கள் வீட்டில் உள்ளவர்கள் மதிப்பார்கள். கல்வி இருந்தால் மட்டும்தான் உங்கள் பிள்ளைகள் தாய் இந்த இடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை கற்றுக்க முடியும். ஒரு கல்வி இருந்தால் மட்டும்தான் இந்த சமுதாயத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று அவர்களுக்கு தெரியும். கல்வி இருந்தால் மட்டும்தான் தாய் இடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், நண்பர்களிடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், சிறுவர்களிடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், பெரியவர்களிடத்தில் எப்படி மதிப்பாக பேச வேண்டும் என்று சொல்லிக் கொடுப்பது கல்விதான். அதனால் கண்ணியமானவர்களே, கல்வி மிகவும் இந்த இஸ்லாமிய மார்க்கத்திற்கு மிகவும் முக்கியமாக இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள் தொலபுல் இல்மு ஃபரீதத்துன் அலா குல்லி முஸ்லிமின், கல்வியை கற்பது என்பது ஒவ்வொரு முஸ்லீமும் கட்டாய கடமை. அப்படி என்றால் கல்வியை கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டும். கல்வி இல்லை என்று சொன்னால் இந்த உலகத்தில் நாம் எதையும் ஆள முடியாது. கல்வி மட்டும்தான் ஒருவனை உயர்த்தும். கல்வி இல்லை என்று சொன்னால் அவனை இந்த உலகமே மதிக்காது. கண்ணியமானவர்களே, அதே போன்று கல்வியை கற்பதை இன்றைக்கு கூச்சமாக நினைக்கின்றார்கள். எனக்கு 60 வயது ஆனாலும் கல்வியை கற்பதை கூச்சம் கொள்ளக்கூடாது. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரிந்தால் அதை நீங்கள் வெளிப்படுத்துங்கள். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியவில்லை என்று சொன்னாலும் அதை எனக்கு தெரியாது என்பதை அதை நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள் என்பதை தான் மார்க்கம் நமக்கு சொல்லித் தருகின்றது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமர்ந்திருக்கின்றார்கள். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், ஒரு முஸ்லிமுடைய நிலை என்ன தெரியுமா? ஒரு முஸ்லிமுடைய நிலை என்பது ஒரு பசுமையான ஒரு மரத்தை போன்றது என்பதாக சொன்னார்கள். ஒரு பசுமையான மரத்தை போன்றது என்பதாக சொன்னார்கள். சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், பசுமையான மரம் என்பதாக சொல்லுகின்றீர்களே, அந்த என்ன மரம் என்பதாக சஹாபாக்களுக்கு இருக்கின்றார்கள். அந்த சபையில் இப்னு உமர் ரலியல்லாஹு இருக்கின்றார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே கேட்டவுடன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள்,
அது பேரிச்சமரம் என்பதாக சொன்னார்கள். அது பேரிச்சமரம், அதோடைய இலைகள் கீழே விழுவது கிடையாது, அதோடைய இலைகள் பறந்து இருக்குகின்றது. ஆனால் அதோடைய இலைகள் ஒரு நாளும் கீழே விழுவதல்ல காற்றில் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இந்த பதிலை சொன்னவுடன் இப்னு உமர் ரலியல்லாஹு தந்திடத்தை உமர் ரலியல்லாஹு சொன்னார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன பதில் எனக்கு தெரியும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கின்ற பொழுது அந்த மரத்தை பற்றி எனக்கு தெரியும், ஆனால் நான் கூச்சத்தின் காரணமாகத்தான் அதை நான் வெளிப்படுத்தவில்லை என்பதாக சொன்னார்கள் இப்னு உமர் ரலியல்லாஹு அவர்கள். உமர் ரலியல்லாஹு சொன்னாங்க, நீ கூச்சப்பட்டு இருந்ததனால் அதை நினைத்து நான் கவலை கொள்கிறேன், நீ அதை சொல்லியிருந்தால் நான் மகிழ்ச்சியாக இருந்திருப்பேன். அப்படி என்றால் உங்களுக்கு ஒரு விஷயம் தெரிந்தால் அதை பிறருக்கு சொல்லிக் கொடுங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், ഖൈറുക്കും மன் தஅல்லமல் குர்ஆன். உங்களுக்கு குர்ஆனை பற்றி தெரியுமா, உங்களுக்கு ஹதீஸை பற்றி தெரியுமா, உங்களுக்கு உலக ஞானங்கள் தெரியுமா, உங்களுக்கு உலக கல்வியை பற்றி தெரியுமா, அதை பிறருக்கு சொல்லிக் கொடுங்கள். அப்படி நீங்கள் சொல்லிக் கொடுத்தால் நீங்கள் சிறந்தவர்கள். அப்படி என்றால் கல்வியை கற்பவனும் சிறந்தவன் தான், இந்த கல்விக்காக உதவி செய்யக்கூடியவர்களும் சிறந்தவர்கள் தான். இந்த மேடை அமைத்து இருக்கின்றார்கள், இந்த மேடை அமைத்து கொடுத்தவர்களும் சிறந்தவர்கள், கல்விக்காக உதவி செய்யக்கூடிய ஒவ்வொருவர்களும் சிறந்தவர்கள் தான். அப்படி என்றால் கல்விக்காக நாம் ஒன்று கூடி இருக்கின்றோம். இங்கே ஆலிமாக்கள் முஅல்லமாக்கள் பட்டமாக இருக்கின்றார்கள், இவர்களுக்காக நாம் ஒன்று கூடி இருக்கின்றோம், நம் சிறந்தவர்கள் தான். இது சிறந்த கூட்டம், இந்த கூட்டத்தை அல்லாஹ் கபூல் செய்வானாக. கண்ணியமானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உமர் ரலியல்லாஹு வீட்டில் இருக்காங்க. கல்வியை கற்றுக் கொடுக்கக்கூடியவர் எப்படி இருக்க வேண்டும் என்பதை இஸ்லாமிய மார்க்கம் கற்றுத்தருகின்றது. இன்றைக்கு நம்ம பிள்ளைய ஸ்கூலில் சேர்க்கணும்னா எப்படி சேர்ப்போம்? ஒரு ஸ்கூலுடைய கெட்டிடம் அழகாக இருந்தால் போதும், அதோடைய கேட்டு அழகாக இருந்தால் போதும், ஆனால் அங்கே இருக்கக்கூடிய ஆசிரியர் சரியானவரா, ஒருக்கத்தை தான் சொல்லிக் கொடுப்பாரா என்பதை மறந்து அந்த ஸ்கூலு பெரிய ஸ்கூலுங்க, நல்லா அதிகமாக ஃபீஸ் வாங்குவாங்க, அதனால் அங்கே நல்லா சொல்லிக் கொடுப்பாங்க என்பதாக அவர்கள் எண்ணுகின்றார்கள். ஆனால் இஸ்லாம் சொல்லுகின்றது, கல்வியை சொல்லிக் கொடுக்கக்கூடியவன் ஒழுக்கமானவராக ஆசிரியராக இருக்க வேண்டும் என்பதை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உமர் ரலியல்லாஹு வீட்டில் இருக்கின்றார்கள். அவர்களுக்கு பால் கொடுக்கப்படுகின்றது. பாலை கொடுத்துவிட்டு இடதுபுறமாக பார்க்கின்றார்கள், ஒரு கிராமவாசி இருக்கின்றார். வலதுபுறமாக பார்க்கின்றார்கள், அபூபக்கர் ரலியல்லாஹு அமர்ந்திருக்கின்றார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாலை குடித்துவிட்டு பாத்திரத்தை இடிக்கின்றார்கள். அப்பொழுது உமர் ரலியல்லாஹு சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், நீங்கள் வலது பக்கமாக இருக்கக்கூடிய அபூபக்கரிடத்தில் நீங்கள் கொடுங்கள் என்பதாக சொல்லும்பொழுது ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், இடது பக்கத்திலிருந்து ஆரம்பிக்கிறது தான் முறை, அதுதான் சரியானதும் கூட என்பதாக சொல்லி ஆசிரியராக இருந்தார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சரியாக செய்தார்கள். அதனால்தான் இன்றும் சஹாபாக்கள் அதற்கு பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறைவுக்கு பிறகு அவர்கள் இஸ்லாத்தை சரியான முறையில் வளர்த்தார்கள், இஸ்லாத்திற்காக தன் தியாகம் செய்தார்கள். இஸ்லாத்தில் அவர்கள் ஆட்சியில் இருக்கும் பொழுது, ஹலீஃபாவாக இருக்கும்போது உமர் ரலியல்லாஹு மக்களுக்கு நல்ல முறை நடந்து கொண்டார் என்ற வரலாற்றை எல்லாம் நாம் படித்திருப்போம். அதனால் கற்றுக்கொள்ளக்கூடிய ஆசிரியர் சரியாக இருந்தால் அந்த பிள்ளைகளும் சரியாக இருப்பார்கள். ஆகவே கண்ணியமானவர்களே, நாம் கல்லூரிகளை காலேஜில் சேர்க்கும் பொழுது அங்குள்ள ஆசிரியர் சிறந்தவரா, அங்கே படித்துக் கொடுக்கக்கூடிய ஆசிரியர் சிறந்தவரா என்பதை பார்த்து நீங்கள் சேர்க்க வேண்டும் என்பதையும் இந்த இடத்தில் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். ஆகவே கண்ணியமானவர்களே, கல்வியை கற்றவுடனே அல்லாஹ் உயர்த்துகின்றான். நாம் எல்லோரும் கல்வி அதிகமாக தெரிந்து கொண்டு உயர்ந்த அந்தஸ்துள்ளவர்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்குவானாக. இந்த சபைகளையும் அல்லாஹ் புரிந்து கொண்டு இந்த சபையின் மூலியமாக ஆலிமாக்கள் முஅல்லமாக்கள் வெளியாகின்றார்கள், இவர்களையும் அல்லாஹ் கண்ணியப்படுத்துவானாக. இவர்களுக்கு உயர்ந்தமான சொர்க்கத்தை அல்லாஹ் தந்தருள்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மிக அழகியதொரு வாழ்த்துறையை நிகழ்த்திய முஹைதீன் ஆண்டவர் ஜும்மா பள்ளிவாசலினுடைய இமாம் அப்பாஸ் ரியாசி ஹசரத் அவர்களுக்கு நன்றி.